எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல முருகப்பெருமானின் சுப்பிரமணியர் பெயருக்கும் பழனி ஆண்டி கோலத்திற்கும் உண்டான உண்மையான காரணம் பற்றி பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முருகப்பெருமானை பற்றி நாம பலவிதமான கதைகளை படிச்சிருக்கோம். முருகன் பல தலங்களிலும் பல வடிவங்களிலும் நமக்கு காட்சியும் தராரு. இருந்தாலும் இதில் வேறு எங்குமே காண முடியாத தனி சிறப்பாக பழனி மலையில் மட்டுமே குழந்தை வடிவமாக தலையில் ருத்ராட்ச மாலை, கையில் தண்டம் ஏந்தி, இடுப்பில் கோவணத்தோடு ஆண்டி கோலத்தில் நமக்கு காட்சியும் தராரு. இந்த கோலத்தை முருகன் எடுக்க மேலோட்டமாக ஒரு கதை சொல்லப்பட்டாலும் உள்ளார்ந்த அர்த்தம் வேறு ஒன்றும் இருக்கு. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விதமான பெயர்கள் இருந்தாலும் சுப்பிரமணியன் என்ற பெயரில் தான் பல இடங்களில் முருகப்பெருமான் நமக்கு காட்சியும் தராரு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு சொன்னாங்க பெரியவங்க. இந்த சுப்பிரமணியன் என்ற பெயருக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு? பல இடங்களிலும் சுப்பிரமணியன் என்ற பெயரிலேயே முருகப்பெருமான் காட்சி தர என்ன காரணம் என்பதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விதமான திருநாமங்கள் இருக்கு. கந்தன், குகன், குமரன், கார்த்திகேயன், கடம்பன், கதிர்வேலன், சண்முகன், ஆறுமுகன், இப்படி பல பெயர்கள் இருக்கு. இருந்தாலும் முருகப்பெருமான் பெரும்பாலான கோவில்களில் சுப்பிரமணியன் என்ற பெயரில்தான் மூலவராக காட்சியும் கொடுக்கிறாரு. எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் எதற்காக முருகன் மூலவராக இருக்கும் கோவில்களில் மட்டும் அவர் சுப்பிரமணியன் என்ற பெயரில் அழைக்கப்படுறாரு? இதற்கு என்ன காரணம்? சுப்பிரமணியர் என்ற பெயரில் பிரம்மண்யன் என்றால் பிரம்மத்தை உணர்ந்த பரம ஞானத்தை பெற்றவன்னு பொருள். அதில் உள்ள சு என்பது சிறப்பிக்கும் அதி உன்னதமான என்ற அடைமொழி. அதாவது அதி உன்னதமான பரம ஞானத்தை பெற்றவன் என்பதுதான் சுப்பிரமணியன் என்பதின் உண்மையான பொருள். ஞானத்தின் உயர்நிலையான பிரம்மண்யத்தின் அதி உயர் நிலையை அடைந்தவன் என்பது இதனுடைய உட்பொருள். அதனாலதான் முருகப்பெருமானை ஞான கடவுள்னு சொல்றோம். முருகப்பெருமானை விட ஞானமும் தேஜஸும் வேறு யாருக்கும் இல்லை என்பதால் தான் அழகென்றால் முருகன் என்று சொல்லியும் வச்சிருக்காங்க. ஞானமே வடிவான முருகப்பெருமான் கைலாயத்தில் தேவலோக ஞான பழத்தை பெற முடியவில்லை என்ற கோபத்தில் ஆண்டி கோலம் பூண்டு பழனி மலைக்கு சென்று விட்டதாக ஒரு புராண கதை இருக்கு. ஆனா அதன் பின் உள்ள மிக முக்கிய ஞானத்தை பெற ஏற்ற கோலம் என்ற உண்மையை உணர்த்தும் கதை ஒன்றும் இருக்கு. எத்தனையோ திருக்கோலங்கள் இருந்தாலும் போகருக்கு நவபாஷான சிலையை செய்வதற்காக முருகன் காட்சி கொடுத்தது ஆண்டி கோலத்தில் தான் என்றும் சொல்லப்படுது. பழனி முருகன் ஆண்டி கோலத்திலேயே காலங்காலமாக காட்சி தருவதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணமும் இதுதான். நாரதர் கொண்டு வந்த ஞான பழத்தை பெற வேணும்னா ஈசன் படைத்த 7 உலகத்தையும் முதலில் சுற்றி வருபவருக்குத்தான் என்று சொன்னதும் முருகப்பெருமான் தன்னுடைய வாகனமான மயில் மீது ஏறி வேகமாக புறப்பட்டு சென்றாராம். ஆனா முருகப்பெருமானின் அண்ணன் விநாயகரோ அந்த 7 உலகத்தையும் தன்னுள் அடக்கி அருள் பாலிப்பவர்கள் சிவசக்தி என்று சொல்லி அவர்களை வலம் வந்து ஞான பழத்தை பெற்றாராம். உலகை சுற்றி வந்த முருகப்பெருமான் அண்ணன் கையில் ஞான பழம் இருப்பதை கண்டு அது எப்படி அவர் கைக்கு சென்றது என்று கேட்டு தெரிந்து கொண்டாராம். பழம் கிடைக்காத கோபத்தில் முருகப்பெருமான் பழனிக்கு சென்று ஆண்டி கோலத்தில் அமர்ந்தார் என்பது உண்மையே கிடையாது. உமா மகேஸ்வரனை உலகம் அனைத்தும் என்ற உண்மை தனக்கு தெரியாமல் போனதே என்று ஒரு கணம் எண்ணி பார்த்தாராம் முருகப்பெருமான். அது எப்படி அண்ணன் கணபதிக்கு மட்டும் இது தெரிந்தது என்பதை முழுமையாக ஆராய்ந்த கந்தனுக்கு பிள்ளையார் பிரணவ வடிவம். அவர் ஞான சொரூபன். அந்த ஞானம் அவரின் கடும் தவத்தினால் கிடைத்தது. அதனாலதான் இந்த 7 உலகமும் சிவ பார்வதியின் வடிவம் என்பதை உணர்ந்தும் இருக்காரு. அண்ணனை போல தானும் அந்த ஞானம் பெற, அதாவது பிரம்மண்யமான தாம் சுப்பிரமணியனாக பாலசுப்பிரமணியனாக விரும்பினாராம். அதன் விளைவாக தான் தவ கோலம் ஏற்று ஆண்டியாக பழனிமலையில் ஆண்டி கோலமும் ஏற்று அருளாசியும் வழங்குறாரு. அண்ணன் கணபதியை போலவே தானும் தவம் இயற்றி ஞானத்தை பெற ஞானஸ்கந்தனாக பழனியில் காட்சியும் கொடுக்கிறாரு. நெற்றி கண்ணில் உதித்த முத்துக்குமரன் ஞானக்கடலாக ஞானத்தை பெறவும் அதை காக்கவும் எடுத்துக்கொண்ட கோலம்தான் பழனி ஆண்டி கோலம். அவர் பழம் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் ஆண்டியாகவும் கிடையாது. அந்த ஞானத்தை பெற்று மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் ஞானத்தை வழங்கவும் ஏற்ற கோலம்தான் பழனி ஆண்டி கோலம். தன்னை வணங்கும் பக்தர்களுக்கும் அதே ஞானத்தை வழங்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். வெறும் அசுரர்களை அழிக்க மட்டும் உருவான உருவம் அல்ல அது. முருகப்பெருமான் தர்மத்தை காக்கவும் ஞானத்தை கொடுக்கவும் உருவானவர் என்ற தகவலோடு இந்த
இந்த பதிவையும் நிறைவும் செய்றேன்.